உலகத்தில் கிடைக்கக்கூடிய இலவசமான பொருள் அனைத்துக்குமே விலை மதிப்பே கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, இது எதுக்குமே விலை மதிப்பே கிடையாது. ஆனால் அது எல்லாமே இயற்கை நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம சந்தோஷமும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு சந்தோஷம் வரப்போகிறது கிடையாது. எந்த ஒரு நபர் நம்ம கூட இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் வரப்போகிறது கிடையாது. அது எல்லாமே டெம்பரவரியான வரக்கூடிய ஒரு சந்தோஷம்தான். ஆனால் ஏன் நிம்மதி, ஏன் சந்தோஷம்ன்றது எனக்குள்ளே தான் இருக்குது. அது விலை மதிப்பே கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கி உங்கள் கையில் இப்போ வச்சுட்டு இருந்தாலுமே அது டெம்பரவரி சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஆனால் பர்மனண்ட்டான ஒரு சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில் நினச்சிங்கன்னா உங்கள் இன்னர் ஜேர்னியில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அது மேலே பற்று இருந்தால் போதும். அதிகப்படியான பற்றுமே நம்மளுக்கு கவலையை தான் கொடுக்கும். ஸோ நம்ம மனசுன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஏன் சந்தோஷன்றது ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஏன்னா விலை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த சந்தோஷத்தை உணர முடியும், பிளிஸ்ஃபுல்னஸை உணர முடியும், அந்த கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸை உணர முடியும். ஸோ எப்பயுமே நான் ஹாப்பியாக இல்லை, நான் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தால் ஹாப்பியாக ஆகிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்தால் ஹாப்பியாக ஆகிடுவேன், அதெல்லாமே வந்து டெம்பரவரி ஒரு தீர்வு தான். பர்மனண்ட்டான ஒரு ஹாப்பினஸில் நீங்கள் இருக்கணும்ன்ற போது அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு உங்களுக்குள்ளேயே அந்த புரிதல் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தான் உங்களால் அந்த முழுமையான சந்தோஷம்ன்றதை ஒன்று உணர முடியும். அதுக்கு எந்த பணமும் தேவையில்லை, எந்த நபரும் தேவையில்லை, எந்த ஒரு என்வரான்மெண்ட்டும் தேவையில்லை. எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் பற்றற்று, அதாவது அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்து மினிமலிஸ்டிக் இது இருந்தால் போதுன்ற அந்த மனநிலை வந்தாலே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸை நம்ம எல்லாராலையும் உணர முடியும். தேங்க்யூ ஸோ மச்.